வரட்டு கௌரவத்தால் சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை சாத்தியப்படுத்த பாஜக முயற்சி. இந்திய ஜனநாயகத்தை தங்களது பேராசைக்கு ஏற்ப பாஜக வளைக்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதில் பல சிக்கல்களும் சந்தேகங்களும் உள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அச்சம் மற்றும் சந்தேகங்களை மத்திய அரசு போக்க வேண்டுமென பாமக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தார். 10 நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார். திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதியை அறிவிக்க வாய்ப்பு என அமைச்சர் தாமோ அன்பரசன் திட்டவட்டம். அண்ணாமலை வெளிநாடு சென்றுள்ள நிலையில் தலைமை இல்லாமல் தமிழக பாஜக தடுமாறுவதாக தொண்டர்கள் அதிருப்தி. வலுவான தலைவரை நியமிக்காவிட்டால் தமிழக பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என தொண்டர்கள் வேதனை. பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தரை நியமிக்க கோரி சென்னை, கோவையில் பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநில முதல்வர்களை பல்கலைக்கழக வேந்தர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தல். வெளிநாட்டில் தமிழாசிரியராக பணியாற்ற இந்தியும் சமஸ்கிருதமும் எப்படி விரும்பத்தக்க தகுதியாக முடியும்? வெளிநாடுகளில் தமிழாசிரியராக பணியாற்ற இந்தி, சமஸ்கிருதம் தெரிய வேண்டுமென தகுதி நிர்ணயம் செய்த வெளியுறவுத்துறைக்கு MP சு. வெங்கடேசன் கண்டனம். நடிகர் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் என படக்குழு அறிவிப்பு. அக்டோபர் 10 வெளியாகும் என முதலில் அறிவித்த நிலையில் வேட்டையன் படத்தால் ரிலீஸ் தேதி மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் பின்னடைவை சந்திக்க காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, PDP போன்ற குடும்ப கட்சிகளே காரணம். ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களின் கைகளில் கற்களை கொடுத்ததும் வன்முறை விதைத்ததும் 3 குடும்ப கட்சிகள்தான் என ஸ்ரீநகரில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி விமர்சனம். டெல்லியில் புதிய முதலமைச்சராக வரும் சனிக்கிழமை பதவியேற்கிறார் அதிஷி. டெல்லி முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த நிலையில் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.